திங்களை போற்றுதும் கொங்கு அலராட் சென்னை குளிர் வெண்குடை போன்று அங்கன் உலகு அளித்தலான் என்கிறது சிலப்பதிகாரம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம்ப்பா. சிறப்பா வைகரையில் வைகை தமிழ் தேர்வு எழுதிட்டே இருக்கோம். அந்த வகையில புதிய பாடத்திட்டம் முடிச்சுட்டு பழைய பாடப்புத்தகம் முடிச்சுட்டு போயிட்டே இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம 8வது பழைய பாடப்புத்தகத்துல முதல் 3 இயல்கள்ல வினாக்களை தாயா பார்க்க போறோம். சிறப்பா 9வது வரைக்கும் நல்லா ஆன்சர் சொல்லிட்டு வரீங்க. 20க்கு 15க்கு மேல எல்லாருமே அடிக்கிறீங்க, ரொம்ப மகிழ்ச்சியா. அந்த வகையில இந்த தேர்வில் நீங்க நல்ல மதிப்பெண் எடுக்க என்னுடைய வாழ்த்துக்கள். சரிங்களா? முதல் வினாக்குள்ள போயிடலாம், கடகடன்னு பார்த்துருவோம். சரிங்களா? சப் இன்ஸ்பெக்டர் தேர்வு. சரிங்களா? நம்ம கணினியில சிறப்பா சார்பாய்வாளர் தேர்வுக்கான அட்மிஷன் போயிட்டு இருக்கியா? வாய்ப்பு இருக்க நம்ம நண்பர்கள் யார் இருந்தாலும் சொல்லுங்க. கண்டிப்பா நல்லபடியா சேர்ந்து சார்பாய்வாளர் பணி பெற ஒரு பெரும் முயற்சிக்கு உறுதுணையாக கனி நயசிலம் இன்னைக்கு இருக்குங்கயா. சரிங்களா? அடுத்து இன்னைக்கு முதல் கேள்வி, தாயுமானவர் நினைவு எங்கு உள்ளது? சரிங்களா? இன்னைக்கு 8வது புத்தகத்துல முதல் கேள்வியா, தாயுமானவர் நினைவு இல்லம் எங்கு உள்ளது? சொல்லுங்க. திருச்சி அல்லூர், ராமநாதபுரம் லட்சுமிபுரம், சரிங்களா, சிவகங்கை நாட்டரசங்கோட்டை, நாகை திருமறைக்காடு. சரிங்களா? கடகடன்னு சொல்லணும், நேரம் இல்லை. சரிங்களா? உங்களுக்கு நேரம் முக்கியம், எனக்கு நேரம் முக்கியம். சரிங்களாயா? அழகா நாட்கள் இப்போதான் தொடங்கின மாதிரி இருந்துச்சு. மே 5ஆம் தேதி. சரிங்களா? என்ன வேகத்துல போகுதுன்னே தெரியல. சரிங்களா? தாய்மானவர் நினைவு இல்லம் எங்கு உள்ளதுப்பா? சரிங்களா? சூப்பர், நிறைய பேர் ஆன்சர் சொல்லிட்டே வரீங்க, மகிழ்ச்சியா. எங்கப்பா இருக்கு? ராமநாதபுரம் மாவட்டம் லட்சுமிபுரத்துல என்ன இருக்கு? தாய்மானவர் நினைவு இல்லம் இருக்கு. திருச்சி அல்லூர் என்னப்பா? தேவநேய பாவனாருக்கு தவச்சிலை. சரிங்களா? சாரி, தேவநேய பாவனாருக்கு நூலகம் அமைத்தவர் இளங்குமரனார். சரிங்களா? வள்ளுவர் தவச்சாலை எங்க இருக்குன்னு பாத்தீங்களா? திருச்சி அல்லூர்ல தான் இருக்கு. அதே மாதிரி நம்ம சிவகங்கை நாட்டரசன் கோட்டையில தான் கம்பர் சமாதி இருக்குதா சொல்லுவாங்க. நாகை திருமறைக்காடு, நாகப்பட்டினம் திருமறைக்காடுல பிறந்தவர் தான் யாருப்பா? தாயுமானவர். இன்னொருத்தர் யாருப்பா? பரஞ்சோதி முனிவர். சரிங்களா? பரஞ்சோதி முனிவர் இவரு 2 பேருமே திருமறைக்காடு தான். நம்ம தாயுமானவர் தமிழ் மொழியின் உபநிடதம் யாரு பாடல்களை சொல்லுவான்? தாய்மானவர் பாடல்களை சொல்லுவான். அன்பர் பணி செய்ய ஆர்வம் கொண்டவர் யார் தான்? தாய்மானவர் தான். 18ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். சரிங்களா? கேடியலிப்பர் கெசவலி அம்மையாருக்கு மகனாக பிறந்திருப்பாரு. மட்டுவார் குழலி என்ற பெண்ணை மறந்திருப்பாரு. திருச்சி ஆண்ட விஜயரங்க சொக்கலிங்கரிடம் கருவூல கணக்கராக பணியாற்றியிருப்பார். யாரு? நம்ம தாயுமானவர் அவர்கள். திருச்சிராப்பள்ளியில் கோயில் கொண்டுள்ள தாயுமானவர் அருளால் பிறந்ததுனால அவருக்கு என்ன பேர் வச்சிருப்பாங்க? தாயுமானவர் பேர் வச்சிருப்பாங்க. இவரை போலவே இஸ்லாம் சமயத்துல பாடல்கள் பராபரம் இதெல்லாம் பாடியவர் யாருன்னா குணங்குடி மஸ்தான் சாஹிபு. அதனால அவர் என்ன சொல்லுவாங்க? இஸ்லாமிய தாயுமானவர் என்று அழைப்பாங்க. சரிங்களா? ரைட்டியா? அப்ப 1வது கேள்வி, தாயுமானவர் நினைவில் எங்க இருக்கு? ராமநாதபுரம் மாவட்டம் லட்சுமிபுரத்தில் உள்ளது. சரிங்களா? அடுத்து 2வது வினாவுக்கு போயிடலாமியா? பொறுத்துக. சரிங்களா? பேதையார் நட்பு, பண்புடையாளர் தொடர்பு, அறிவுடையார் நட்பு, இடுக்கண் கலையும் நட்பு. இங்கிட்டு ஒடுக்கை இழந்தவன் கை போல, வளர்பிறை போன்றது, நவிழ்தோறும் நூல் நயம், தேய்பிறை போன்றது. சரிங்களா? பொறுத்துங்க. சரியா? அப்படியே புக் பேக்ல அப்படியே இருக்கியா, பின்னாடி இருக்குது, அது அழகா அப்படியே எடுத்திருக்கேன். சரிங்களா? திருக்குறள் அடிப்படையில உங்களுக்கு அழகா கொடுத்துருக்காங்க. எளிமையான ஒரு வினாதான். சரிங்களா? பேதையார் நட்பு எப்படி இருக்குன்னு, பண்புடையாளர் தொடர்பு எப்படி இருக்குன்னு, அறிவுடையார் நட்பு எப்படி இருக்குன்னு, இடுக்கண் கலை நட்பு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. சரிங்களா? கரெக்டா பார்த்து அடிங்கயா. சூப்பராயா? சரிங்களா? அழகா 4 திருக்குறள். சரிங்களா? 3 திருக்குறள் அடிப்படையில தான் இருக்கு. நிறைநீர நீரவர் கேண்மை, பின்னீர பேதையார் நட்பு, பிறைமதி பேதையார் நட்பு அப்படின்ற ஒரு திருக்குறள். சரிங்களா? உடுக்கை இழந்தவன் கை போல அங்க இடுக்கண் களைவதாம் நட்பு. சரிங்களா? அந்த திருக்குறள். நவிழ்தோறும் நூல் நயம் போலும் பயில்தோறும் பண்புடையாளர் தொடர்பு. அந்த அடிப்படையில தான் நீங்க ஆன்சர் பூரா சொல்லிட்டீங்க. மகிழ்ச்சியா. வாங்க இப்ப பார்ப்போம். பேதையார் நட்பு, படிக்காதவங்க நட்பு எப்படி இருக்குன்னு? தேய்பிறை போல இருக்குன்னு. அப்பா ஃபர்ஸ்ட் இருக்குனதுக்கு 4 ஒரே ஆன்சர் இருக்கு. சரிங்களா? படிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். பண்புடையாளர் தொடர்பு எப்படி இருக்குன்னு? சரிங்களா? நவிழ்தோறும் நூல் நயம் போலும். சரிங்களா? நவிழ்தோறும் நூல் நயம் போலும் பண்புடையாளர், பயில்தோறும் பண்புடையாளர் தொடர்புன்னு வரும். அறிவுடையார் நட்பு. சரிங்களா? அதான் நிறைநீர நீரவர் கேண்மை, பிறைமதி பின்னீர பேதையார் நட்பு. சரிங்களா? அறிவுடையார் நட்பு எப்படி இருக்குன்னு? வளர்புறை போன்றது 2. சரிங்களா? 1 இடுக்கண் களையும், உடுக்கை இழந்தவன் கை போல அங்க இடுக்கண் களைவதாம் நட்பு. சரிங்களா? ஆடை நம்மளை விட்டு நழுவும் போது எப்படி சரி செய்யறோமோ அது போல நட்புக்கு ஏதாச்சும் ஒன்னா அது போல தன்னிச்சையா செயல்படுறதா உண்மையான நண்பன் அப்படின்னு என்ன செஞ்சிருப்பாரு? வள்ளுவ பிரான் அழகா சொல்லியிருப்பாரு. சரிங்களா? அதன் அடிப்படையில தான் அந்த பொறுத்துகை நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? உடுக்கைண்டா இந்த இடத்துல ஆடை என்று பொருள், கலிங்கம் என்றால் என்ன பொருள்ப்பா? ஆடை தான் பொருள். சரிங்களா? ரைட். அப்ப ஆன்சர்னாப்பா பி தான் ஆன்சர். நிறைய பேர் சரியா கொடுத்துருக்கீங்க, அனைவருக்குமே வாழ்த்துக்கள்ப்பா. சரிங்களா? அடுத்து வாங்க 3வது வினாவுக்கு போயிடலாம். சரி, திருக்குறள் எந்த நாட்டில் அணுதுளைக்காத மாளிகையில் வைக்கப்பட்டுள்ளது? இங்கிலாந்து, இத்தாலி, ரஷ்யா, அமெரிக்கா. சொல்லுங்க. திருக்குறள் எந்த நாட்டில் அணுதுளைக்காத மாளிகையில் வைக்கப்பட்டுள்ளது? இங்கிலாந்துலயா, இத்தாலியிலயா, ரஷ்யாவிலயா, அமெரிக்காவிலயா? சொல்லுங்க. 3வது ஆன்சரு.
திருக்குறள் உலக பொதுமுறை திரு என்ற அடைமொழியில் வரக்கூடிய முதல் நூல். திருக்குறளை இல்லாததும் இல்லை சொல்லாததும் இல்லைன்னு சொல்லுவோம். சரிங்களா, சூப்பர்ப்பா. ஆன்சர் நிறைய பேர் கொடுத்துருக்கீங்க. அழகா அந்த திருக்குறள் பாடம் முடிஞ்சோடனே கட்டம் போட்டு கொடுத்துருக்காங்க. திருக்குறள் ரஷ்ய நாட்டில் உள்ள கிரெம்ளின் மாளிகையில் தான் என்ன செஞ்சிருக்காங்க, அணுதுளைக்காத பெட்டியில் வச்சிருப்பாங்க. இங்கிலாந்துல விவிலியத்துடன், சரிங்களா, விவிலியம், சரிங்களா, விவிலியத்துடன் சேர்த்து என்ன செஞ்சிருப்பாங்க, திருக்குறளை வச்சிருக்காங்க. இத்தாலி நோய் நம்மளுக்கு யார் ஞாபகத்துவம், வீரமாமுனிவர் இத்தாலி நாட்டை சேர்ந்தவர். திருக்குறளை லத்தீன் மொழியில் மொழிபெயர்த்திருப்பாரு. சரிங்களா. அமெரிக்கா, சரிங்களா, அணு ஆயுதம், சரிங்களா, 2ஆம் உலக போர்ல என்ன செஞ்சாங்க, அணு ஆயுத குண்டு வீசினாங்க. யாரு மீது, ஜப்பான். கிரோசிமா நாகசாகி, ஆகஸ்ட் 6ஆம் தேதி ஒரு குண்டு, ஆகஸ்ட் 9ஆம் தேதி ஒரு குண்டு. லிட்டில் பாய், சின்ன பையன், குண்டு பையன், 2 குண்டு போட்டாங்க. மிகப்பெரிய பேரழிவை சந்தித்தது ஜப்பான். இன்ன வரைக்கும் அது ஒரு கொடூரமான செயல்னால ஆண்டுதோறும் ஜப்பானிடம் அமெரிக்கா என்ன செய்யறாங்க, அந்த நாள் ஆகஸ்ட் 6, 9 என்ன செய்யறாங்க, மன்னிப்பு கேட்பாங்க. சரிங்களா, ரைட்டியா. அப்ப திருக்குறள் எந்த நாட்டில் அணுதுளைக்காத மாளிகையில் வைக்கப்பட்டிருக்குன்னா ரஷ்யாவில் கிரெம்ளின் மாளிகையில் வைக்கப்பட்டிருக்கு. அழகாக அந்த பாடப்புத்தகத்திலே கொடுத்திருப்பாங்க. பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்று பற்றுக பற்று விடற்கு. இது என்னது, 7 சீர்களும் முதல் ஒட்டி வரக்கூடிய திருக்குறள். அதே மாதிரி 3 பால் அரணீனும் இன்பமும் ஈனும் திறனறிந்து தீதின்றி வந்த பொருள், அறம்பொருள் என்பது பொருள் என்ற 3ஐயும் குறிக்கிற ஒரு திருக்குறள். அதுன்னு புத்தகத்துக்கு முன்னாடி கொடுத்திருப்பாங்க, நீங்க பார்த்திருப்பீங்க. சரிங்களா. அடுத்து 4வது வினாவுக்கு போயிடலாம். வீரமாமுனிவர் தமிழ் முனிவர்களில் ஒருவராக திகழ்கிறார் என்று கூறியவர் யார்? பரிதிமாற் கலைஞர், ராபி சேது பிள்ளை, சி.வை. தாமோதரனார், பாரதிதாசன். சரிங்களா. வீரமாமுனிவர் இத்தாலி நாட்டுக்காரர், அவர் தமிழ் முனிவர்ல ஒருத்தராக இருக்கிறார் அப்படின்னு சொன்னது யாரு? பரிதிமாற் கலைஞர், ராபி சேது, சி.வை. தாமோதரனார், பாரதிதாசன். சரிங்களா, சொல்லுங்க. வீரமாமுனிவர் தமிழ் முனிவர்களுள் ஒருவராக திகழ்கிறார் என்று கூறியவர் யார்? சரிங்களா, சூப்பர். எல்லாரும் அழகா சொல்லிட்டே இருக்கீங்க. யாருப்பா? நம்ம சொல்லின் செல்வர் ராபி சேதுப்பிள்ளை அவர்கள்லாம் குறிப்பிட்டிருப்பாரு. அந்த வீரமாமுனிவர் நூல்களை கதம்ப மாலையாக காட்சியளிக்கிறது. தொன்னூல் இலங்கு நூலா, தொன்னூல் பொன்னூலாக இலங்குகின்றது அப்படின்லாம் சொல்லி என்ன செஞ்சிருப்பாரு, சொல்லிட்டு வீரமாமுனிவர் தமிழ் முனிவர்கள் ஒருவராக திகழ்கிறார் என்று யார் சொல்லியிருப்பாருன்னா ராபி சேதுப்பிள்ளை அவர்கள் தான் சொல்லியிருப்பாரு. பரிதிமாற் கலைஞரை, சரிங்களா, திராவிட சாஸ்திரி என்று அழைத்தவர் யாரு? யாழ்ப்பாணம் சி.வை. தாமோதரனார். சரிங்களா, பரிதிமாற் கலைஞரை திராவிட சாஸ்திரி என்று அழைத்தவர் யாருன்னா யாழ்ப்பாணம் சி.வை. தாமோதரனார். பாரதிதாசன் தான் பாரதியாருக்கு நிறைய பட்டம் பெயர் கொடுத்திருப்பாரு. தமிழுக்கு தொண்டு செய்வன் தாவதில்லை, தமிழ் தொண்டன் பாரதிதான் செத்ததுண்டோ என்று சொன்னவர் யாரு? பாரதிதாசன் அவர்கள் சொல்லியிருப்பாரு. சரிங்களா. வீரமாமுனிவரை பொறுத்த வரைக்கும் அவருடைய இயற்பெயர் என்னப்பா? கான்ஸ்டாண்டின் ஜோசப்பெஸ்கி. 30 வயதுல தமிழ்நாட்டுக்கு வந்திருப்பாப்புல, மதம் பரப்ப வந்திருப்பாரு. இங்கு தமிழ் மொழியின் மீது தீராத பற்று கொண்டு நிறைய சிற்றிலக்கியங்கள், தமிழின் முதல் அகராதி எதுப்பா? சதுரகராதியா இருக்கட்டும். தமிழின் முதல் ஏளன நூல் பரமார்த்த குறுகதை, தமிழின் முதல் ஏளன நூல் எதுப்பா? பரமார்த்த குறுகதை எழுதியிருப்பாரு. இயற்பெயர் கான்ஸ்டாண்டின் ஜோசப் பேஸ்கி. அதை தமிழ் படுத்தி என்ன செஞ்சிருப்பாரு? தைரியநாத சுவாமியின் பேர் மாத்திருப்பாரு. அதையும் தமிழ் படுத்தி வீரமாமுனிவர் என்று பெயர் மாத்திருப்பாரு நம்ம வீரமாமுனிவர் அவர்கள். சரிங்களா, ரைட். எல்லாமே ரொம்ப தெளிவா கரெக்டா ஞாபகத்துல வச்சுக்கீங்க. ரைட்டு. அடுத்து பாத்தீங்கன்னா 4வது வினா, ஜி போப் தொகுத்த தமிழ் செயற் கலம்பகத்தில் உள்ள செயல்கள் எத்தனை? சரிங்களா, ஜி போப் அவர்கள், சரிங்களா, ரைட்டா, பார்த்திருப்பீங்க. அழகா நம்மளுக்கு 19வது வயதுல தமிழ்நாட்டுக்கு வருவாப்புல. சரிங்களா, பிரான்ஸ் நாட்டு எட்வர்ட் தீவுல இருந்து வந்திருப்பாங்க, புத்தகத்துல கொடுத்திருப்பாங்க. சரிங்களா, அந்த அடிப்படையில் பாத்தீங்கன்னா ஜார்ஜ் யூக்ளோ போப்பு, சரிங்களா, இவருடைய அண்ணன் வழிகாட்டியதன் அடிப்படையில தமிழ்நாட்டுக்கு வந்திருப்பாரு. சரிங்களா, 8 திங்கள் பாய்மர கப்பல் 8 திங்களா வந்திருப்பாரு. அப்போ வரும்போதே என்ன செஞ்சிருப்பாரு, தமிழ்லாம் படிச்சு முடிச்சிருப்பாரு அப்படின்னு பாடப்புத்தகத்தில் கொடுத்திருப்பாங்க. அவர் தமிழ்ல இருக்கக்கூடிய அந்த முக்கியமான பண்புகளை எடுத்து தமிழ் செயற் கலம்பகம், சரிங்களா, அப்படின்னு ஒரு நூல் எழுதியிருப்பாரு. அதுல எத்தனை பாடல்கள் இருக்கு அப்படின்னு தான் கேட்டிருக்கேன். 100, 500, 600, 1800. சரிங்களா, சொல்லுங்க. சரிங்களா, நிறைய பேர் சூப்பரியா அருமையா சொல்லிட்டே இருக்கீங்க, வாழ்த்துக்கள்ப்பா. எத்தனைப்பா? 600 பாடல்கள். சரிங்களா, எந்த அடிப்படையில் அந்த நூலை தொகுத்திருப்பாரு? தமிழர்களுடைய உயர்ந்த பண்பாட்டுக்குரிய குணங்களான பொறுமை, சினமின்மை, நட்பு, இந்த 3 பண்பு தான் முதன்மையான பண்பா வச்சுக்கிட்டு இதன் அடிப்படையில் உள்ள செயல்களை புறம் தொகுத்து தமிழ் செயற் கலம்பகம் என்று பேர் வச்சிருப்பாரு. கலம்பகம் எப்படி பாப்பிருக்கலாம்? களம் கூட்டல் பகம். களம் தான் எத்தனைப்பா? 12. பகம் தான் எத்தனையா? 6. கலம்ப உறுப்புகள் எத்தனை? 18. சரிங்களா, அதே மாதிரி 15 கீழ்கணக்குல திரிகடுகத்துல எத்தனை பாடல்கள்ப்பா? 100 பாடல்கள். சரிங்களா, அதே மாதிரி ஆசார கோவில் எத்தனை பாடல்கள்? 100 பாடல்கள். முதுமொழி காஞ்சியில் எத்தனை பாடல்கள்ப்பா? 100 பாடல்கள் இருக்கும். ஒரு மொழி இயங்க 33 ஒலிகள் இருந்தாலே போதும். ஆனா தமிழ் இடத்துல எத்தனை ஒலிகள் இருக்கு? சவுண்டு 500க்கும் மேற்பட்ட ஒலிகள் இருக்கு. அதே மாதிரி 500 100ல ஒரு திணைக்கு 100 பாட்டு 500 பாடல்கள் இருக்கு. சரிங்களா, 1800 என்ன சொல்லியிருக்கோம்? சரிங்களா, தமிழ் எத்தனை மொழிகளுக்கு வேர்ச்சொல்லை கொடுத்துள்ளதுன்னா 1800 மொழிகளுக்கு 180 மொழிகளுக்கு என்ன செஞ்சிருக்கோம்? உறவு பெயர்களை கொடுத்திருக்கும். சரிங்களா, அப்ப ஜி போப் செய்த தமிழ் செயற் கலம்பகத்துல எத்தனை பாடல்கள் இருக்குன்னா 600 பாடல்கள் இருக்கு. சரிங்களா, அடுத்து 6வது வினா, சரிங்களா, பாலாறு என்ற சொல்லுக்கு எத்தனை மாத்திரை? சரிங்களா, 5 மாத்திரை, 4 மாத்திரை, 4 மாத்திரை, 3 மாத்திரை. சொல்லுங்க. சூப்பர்.
ரைட், இப்ப எல்லாரும் இணைஞ்சிட்டே இருக்கீங்க, மகிழ்ச்சியா. அனைவருக்கும் காலை வணக்கம்யா. சரிங்களா, அதனால கரெக்டா சொல்லிட்டே வாங்க. பாலாறு என்ற சொல்லுக்கு எத்தனை மாத்திரை? 5 மாத்திரையா, 4.5 மாத்திரையா, 4 மாத்திரையா, 3.5 மாத்திரையா? சரிங்களா, எத்தனை மாத்திரைப்பா? பாலாறு. சரிங்களா, பாலாறு நெடில் எழுத்து குறில் எழுத்து இருக்கு. சரிங்களா, இந்த அடிப்படையில் நீங்க எப்படி கொடுக்குறீங்க நான் பாக்குறேன். சரிங்களா, ரைட்டு. சரிங்களா, பாத்துருமாப்பா. நிறைய பேர் அவசரப்பட்டு ஏ ஆன்சர் கொடுத்துறீங்க. சரிங்களா, ஏ ஆன்சர் கிடையாது, 5 மாத்திரைன்னு கொடுத்துறீங்க. நம்ம பொதுவா குறிலுக்கு 1 மாத்திரை, நெடிலுக்கு 2 மாத்திரை, சரிங்களா, மெய் எழுத்துக்கு அரை மாத்திரை, ஆயுத எழுத்துக்கும் அரை மாத்திரை அப்படின்னு நம்ம படிச்சு வச்சிருப்போம். இப்ப தப்பு இல்லை. ஆனா இங்க பாலாறு என்பது என்னென்ன ஒரு கோளாறு இருக்கு. என்ன கோளாறு இருக்கு? நம்ம குற்றியல் உகரம் கு சு டு து பூரு என்ற 6 எழுத்துக்கள் தனி நெடிலை எடுத்தோ பல எழுத்துக்கள் எடுத்தோ வரும்போது தன்னுடைய 1 மாத்திரையிலிருந்து எத்தனை மாத்திரை குறைஞ்சிரும்? அரை மாத்திரையா குறைந்துரும். அவ்வாறு குறைந்து ஒலிக்கும் உகரம் குற்றியல் உகரம் என்று அழைக்கப்படும். அப்ப பாலாறு பாருங்க, கடைசி எழுத்து குசுடு துபுரு வந்துருச்சு. அப்ப அது குற்றியல் உகரம். அப்ப அங்க ரூக்கு எத்தனை மாத்திரை? அரை மாத்திரை தான். எத்தனை மாத்திரை தான்ப்பா? அரை மாத்திரை தான். சரிங்களா, பாலாறு என்ன தொடர் குற்றியல் உகரம்ப்பா? ஈற்றுக்கு அயல் எழுத்து அடிப்படையாக கொண்டு குற்றியல் உகரம் எத்தனை வாய்ப்படும்? 6 வாய்ப்படும். இப்ப குசுடு துபுரு வந்திருக்கு, பக்கத்துல நெடில் எழுத்து இருக்கு. நெடில் தொடர் குற்றியல் உகரம்னு சொல்லிடக்கூடாது. ஏன்னா நெடில் தொடர் குற்றியல் உகரம் எத்தனை எழுத்து தான் இருக்கு? 2 எழுத்து தான் இருக்கும். 6 நாடு காடு பாடு சாடு அப்படின்னு 2 எழுத்து இருக்கிறதா குற்றியல் உகரத்தில் நம்ம பார்க்கணும். நெடில் எழுத்தா இருக்கும், பக்கத்துல குசுடு துபுரு 6 எழுத்து வந்திருக்கும். சரிங்களா, ஆனா இங்க 3 எழுத்து இருக்கனால என்ன சொல்லுவோம்? பாலாறை இல் கூட்டல் ஆண் பிரிக்கலாம், உயிர் தொடர் குற்றியல் உகரம். அப்ப இங்க அரை மாத்திரை, பாவுக்கு 2 மாத்திரை நெடில் எழுத்து, லாவுக்கு 2 மாத்திரை, ரூக்கு அரை மாத்திரை, மொத்தம் அப்ப எத்தனை மாத்திரை? 4.5 மாத்திரை. சரிங்களா, மாத்திரையை சரியா போடணும், இல்லைன்னா நம்ம மாத்திரை போட வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். அதனால கரெக்டா பார்த்து அடிக்கணும்ப்பா. குற்றியல் உகரம் குற்றியல் இகரத்துல பார்க்கணும், மகர குறுக்கம் ஆயுத குறுக்கத்துல பார்க்கணும். அதே மாதிரி அளபடையிலையும் மாத்திரைகளை நம்ம பார்த்து சரியா அடிக்கணும், விட்டுறக்கூடாது. சரிங்களா, இப்படி சின்ன டியூஸ்ட் தான். சட்டுன்னா பாலாறு தானப்பா, நெடில் அடிச்சிடக்கூடாது, அலாட்டா அடிக்கணும். சரிங்களா, சூப்பரியா, அனைவருக்கும் வாழ்த்துக்களையா, பார்த்துக்கிறோம். ரைட், அடுத்து வாங்க. 7வது வினா. 7வது வினா என்ன வினா இருக்கு? வேறுபட்டது எது? சரிங்களா, உளவு, விறகு, சுக்கு, பிறகு. சொல்லுங்க, உளவு, விறகு, சுக்கு, பிறகு. காற்றிலிருந்து விழுந்த இறகு ஒன்று காற்றின் தீராத பக்கங்களில் ஒரு பறவையின் வாழ்வை எழுதி செல்கிறது அப்படின்னு யாருப்பா சொல்லியிருப்பா? பிரமிழ் சொல்லியிருப்பாரு. இங்க விறகு இருக்கு, பிறகு இருக்கு, இறகு இல்ல. அதனால இறகு கவிதையை உங்களுக்கு சொல்லிட்டேன். சரிங்களா, வேற ஒன்றும் இல்லை. சரிங்களா, ரைட். சொல்லுங்க, வேறுபட்டது எதுப்பா? உளவா, விறகா, சுக்குவா, பிறகுவா? சரிங்க, சரிங்களாப்பா. போனது பார்த்து அதே கான்செப்ட் தான். ஆன்சர் கலகலன்னு சொல்லுங்க, பயப்படக்கூடாது. சரிங்களா, பாருங்கயா, பாத்துருமா? சரிங்களா, உளவு, விறகு, சுக்கு, விறகு என்ன பார்த்திருக்கான்? முன்னாடி கொஸ்டினா பார்த்தா குசுடு துபுரு. சரிங்களா, குற்றியல் ஒரு அடிப்படையில தான் வந்திருக்கு. சரிங்களா, இப்ப பாருங்க, பிறகு ஈற்று எழுத்து குசுடு துபுரு வந்துருச்சு, பக்கத்துல எழுத்து என்ன இருக்கு? ரா இருக்கு. கசட தவற வல்லினம் வன்தொடர் குற்றியல் உகரம் அப்படின்னு அடிச்சிடக்கூடாது. சரிங்களா, வல்லினம் மெல்லினம் பார்த்தாலே பக்கத்துல எழுத்து இங்க புள்ளி வச்சிருந்தாதான் வல்லினமா மெல்லினமா இடையினமான கான்செப்டுக்கே போகணும். இங்க உயிர்மை எழுத்து இருக்கு, 3 எழுத்துக்கள் இருக்கு, அதனால அது உயிர் தொடர் குற்றியல் உகரம். அடுத்து பாருங்க, இது என்னது? குசுடு துபுரு இருக்கு, பக்கத்துல மிக்கு இருக்கு, வல்லினா வன் தொடர் குற்றியல் உகரம். சரிங்களா, அதே மாதிரி விறகு. சரிங்களா, குசுடு துபுரு இருக்கு, பக்கத்துல உயிர்மை எழுத்து இருக்கு, அதனால உயிர் தொடர் குற்றியல் உகரம். இங்க பாருங்க, உளவு என்னப்பா? குசுடு துபுருவே வல்ல. அப்ப இந்த உளவு என்பது என்னது? முற்றியல் உகர சொல், அது குற்றியல் உகரமே கிடையாது. அப்ப எது ஆன்சரு? சரிங்களா, ஏ மட்டும் என்பதுதான் சரியான ஆன்சர். சரிங்களா, புரியுதாயா? நீங்க 3 புள்ளி வச்சுக்காம இருக்கு. அப்ப பிறகு, விறகு, உளவுன்னு இருக்கு. சுக்கு அடிப்போம்னா நீங்க என்ன செய்யக்கூடாது? அடிக்க கூடாதுப்பா, சுக்கு நூறாக போயிடுவோம். சரிங்களா, அதனால தெளிவா பார்த்து நம்ம கரெக்டா அடிக்கணும். சரிங்களா, சூப்பர்ப்பா. தவறு இருந்தா திருத்திக்கிறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்களா, இதுல என்ன இருக்கு? நம்ம ஜூன் 9ஆம் தேதி தப்பு செய்யக்கூடாதுன்றதுக்காண்டிதான் தப்ப சரியாக்கி இருக்கோம். ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5 மணிக்கு எழுந்து வைகை தமிழ் அடிச்சு வையகம் தோட உழைச்சுக்கிருக்கோம். அதனால உழைத்து பெறுவோம், ஒரே நேரத்தில் பெறுவோம், முயற்சி செய்து பெறுவோம். சரிங்களா, உழவை பொறுத்த வரைக்கும் நம்ம திருக்குறள் 133 அதிகாரங்கள் இருக்கு. அதுல உழவு எத்தனாவது அதிகாரம்? 104வது அதிகாரம். சரிங்களா, ரைட்டியா? அப்ப ஆன்சர்னாப்பா எது ஆன்சரு? உழவு தான் ஆன்சரு. சரி, ரைட்டு. அடுத்து 8வது கொஸ்டின் போயிடலாம். 8வது கொஸ்டின் என்ன இருக்கு அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம கணியன் பதிப்பகத்தினுடைய அனைத்து புத்தகங்களும் இணைய வாயிலாக கிடைக்குதியா? நிறைய நம்ம பொதுத்தமிழா இருக்கட்டும், வரலாறு இருக்கட்டும், பொதுத்தமிழ் வினா வங்கியா இருக்கட்டும், கணிதத்துல 3 பாகங்களா இருக்கட்டும், காவலருக்காக இருக்கட்டும், சார்பாய்வாளருக்காக இருக்கட்டும், குரூப் 4 குரூப் 2 எல்லாத்துக்குமே நம்மகிட்ட புத்தகம் இருக்கு. வாய்ப்பு இருக்க மாணவர்கள் சரியா வாங்கி படிச்சுங்க. எல்லாமே தொகுத்து இருக்கு. நீங்க பாட புத்தகத்தை படிப்பீங்க, எல்லாமே தொகுத்து ஒரே புத்தகமா இருக்கு. எடுத்து பாக்குறதுக்கு உங்களுக்கு ஈஸியா இருக்கும். சரிங்களா, அதனால அதை பயன்படுத்திங்க. சரிங்களா, அடுத்த வினாவுக்கு போயிடலாம். இருட்டறையில் உள்ளதடா உலகம் என்று பாடியவர் யார்? கண்ணதாசன், பாரதிதாசன், தமிழ்ச்செல்வன், கவிமணி. சொல்லுங்க, இருட்டறையில் உள்ளதடா எனது உலகம் என்று சொன்னவர் யார்? சரிங்களா, கண்ணதாசனா, பாரதிதாசனா, தமிழ்ச்செல்வனா, கவிமணியா? யாருப்பா ஆன்சரு?
சடசடன்னு கொடுங்க. இருட்டறையில் உள்ளதடா உலகம். சரிங்களா, ரைட்டு. சரிங்களா, விடைகளுக்குள்ள போமாப்பா. இருட்டறையில் உள்ளதடா உலகம். சரிங்களா என்று பாடியவர் யார் தான்? நம்ம பாரதிதாசன் தான். மொழித்திறன் வளர்ச்சியில பாரதிதாசனை பத்தி அழகா நம்மளுக்கு அந்த பாடத்துல கொடுத்துருப்பாங்க, 8வது புத்தகத்துல. சரிங்களா, தமிழ் மறுமலர்ச்சிக்காக தோன்றிய கவி, தமிழ் கவி, உணர்வு கவி, தமிழுக்கும் அமுதென்று பெயர், கண்ணல் பொருதருந்தல நீ ஒரு பூக்காடு நானும் ஒரு தும்பி, உயிரை உணர்வை வளர்ப்பது தமிழை, இருட்டறையில் உள்ளதடா உலகம், புதியதொரு உலகம் கெட்டது ஓரிடும் உலகத்தை வேரோடு சாய்ப்போம். சரிங்களா, இது எல்லாமே நம்ம பாரதிதாசனுடைய வரிகள். அது அழகா அந்த பாடத்துல கொடுத்துருப்பாங்க. நான் வச்சு உலகம்னோடனே அதே மாதிரி என்ன செய்வாரு நம்ம பாரதிதாசன் தான் என்ன செய்வாரு? சரிங்களா, வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே அப்படின்னு பாடினது யாருப்பா? நம்ம பாரதிதாசன் பாடியிருப்பாரு. வள்ளுவன் தன்னை உலகனுக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடுனா நம்ம யாரு பாடியிருப்பா? பாரதியார் பாடியிருப்பாரு. உலக தொழில் அனைத்து உவந்து செய்வோம் என்று பாடியவர் யாருன்னா பாரதியார் தான் பாடியிருப்பார். ஆயுதம் செய்வோம் நல்ல காகிதம் செய்வோம் அந்த பாட்டுல உலக தொழிலை அனைத்து உவந்து செய்வோம் என்று பாடியவர் யாருன்னு பாத்தீங்கன்னா பாரதியார் பாடியிருப்பாரு. செய்யும் தொழிலே தெய்வம் அந்த திறமை தான் நமக்கு செல்வம் என்று பாடியவர் யாருன்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் பாடியிருப்பாரு. தமிழ் செல்வன் இருட்டு எனக்கு பிடிக்குமாப்பா பாடப்புத்தகத்துக்கு பின்னாடி இருக்கும்ல, சரிங்களா, அந்த நூலை எழுதியவரா இருப்பாரு. கவிமணி, சரிங்களா, கவிமணியை பொறுத்த வரைக்கும் என்னப்பா அழகா நம்ம உமர் கய்யாம் பாடல்களை என்ன செஞ்சிருப்பாரு? தமிழ்ல மொழிபெயர்த்து எழுதியிருப்பாரு. ருபாயத் எத்தனை அடி செல்லுப்பா? 4 அடி செய்யுள். நாஞ்சில் நாட்டு கவிஞர் என்று அழைக்கப்படுகிறார். கன்னியாகுமரி மாவட்ட தேரூரில் பிறந்தவர். சரிங்களா, சிவதானு ஆதிலட்சுமி. உங்க அப்பா பேரு என்ன பேருப்பா? சிவதானு. அம்மா பேரு ஆதிலட்சுமி. சரிங்களா, எத்தனை ஆண்டுகள் ஆசிரியராக பணியாற்றிருப்பாரு? 36 ஆண்டுகள் ஆசிரியராக பணியாற்றிருப்பாரு. ஞாபகத்துல வச்சுக்கணும். சரிங்களா, அடுத்தது 9வது வினா. போக நிறைய குறிப்புகளா இருப்பா. அடுத்தடுத்த கொஸ்டின் நம்ம சொல்லிக்கலாம். சரிங்களா, சலவரை சாரா விடுதல் இனிதே என்று பாடியவர் யார்? பூதஞ்சேந்தனார், நப்பூதனார், பாரதியார், பாரதிதாசன். சலவரை சாரா விடுதல் இனிதே என்று பாடியவர் யார்? பூதஞ்சேந்தனார், நப்பூதனார், பாரதியார், பாரதிதாசன். சொல்லுங்க. சரிங்களா, யாருப்பா பாடியிருக்கா? சலவரை சாரா விடுதல் இனிதே. சரிங்களா, எதுல வரும்? இனியவை 40 வரும். சரிங்களா, இனிதுன்னு இந்த பாடல்கள் இருக்கும். சரிங்களா, இனியவை 40 எழுதியவர் யாருப்பா? சூப்பர்ப்பா, ஆன்சர் இருப்பில்ல. இனியவை 40 எழுதியவர் யாரு? பூதஞ்சேந்தனார் அதை பாடியிருப்பாரு. சரிங்களா, ஒரு மனிதன் எந்தெந்த இனிய செயல்கள் எத்தனை சொல்லியிருப்பாங்க? இதுல 124 இனிய செயல்களை பத்தி சொல்லியிருப்பாங்க. இன்னா 40, இது இனியவை 40, அதுனா அது இன்னா 40. சரிங்களா, யாரு? அது கபிலர் பாடியிருப்பாரு. 40 இருக்கு, 440 இருக்கு. எதுலப்பா? நம்ம 14 கீழ் கணக்குல இன்னா 40, இனியவை 40, கார் 40, களவழி 40. அதுல இனியவை 40 தான் சலவரை சாரா விடுதல் இனிதே, புலவர்தான் வாய்வழி போட்டு இனிதே, மலதரை ஆழத்து மண்ணுயிர்க்கெல்லாம் தகுதியால் வாழ்தல் இனிதே அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. கிபி 2ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர் யாரு? நம்ம பூதஞ்சேந்தனார். நப்பூதனார் யாருப்பா? நம்ம 10 பாட்டுல முல்லை பாட்டு பாடியவர் தான் நப்பூதனார். பாரதியார் வந்து இந்த இன்பத்தை பத்தி அழகா சொல்லியிருப்பாரு. சரிங்களா, ஏற்கனவே நம்ம இன்பம் கவிதை பார்த்திருக்கோம். யாருப்பா? சுரதா. குழந்தையின் தளிர் கைப்பற்ற கூலினை உண்பது இன்பம், பல நாடு சுற்றல் இன்பம் அப்படின்னு இன்பத்தை பத்தி அழகா சொல்லியிருப்பாரு. தேன்மலை கவிதையில நம்ம படிச்சிருப்போம். பாரதியார் வந்து அழகா குழந்தை இனிது, வானத்தை சுடர்கள் எல்லாம் இனின, திங்களும் நன்று, நிலா நன்று, ஞாயிறு நன்று. சரிங்களா, அப்படின்னு இனிமையை பத்தி சொல்ற மாதிரி ஒரு வசன கவிதை சொல்லியிருப்பாரு. அது பாரதியாருடைய வசன கவிதை. பாரதிதாசனை பொறுத்த வரைக்கும் சரிங்களா நிறைய நம்ம தமிழர் உணர்வு, சரிங்களா, மறுமலர்ச்சி, பெண் விடுதலை போன்ற பலவற்ற பாடல்களை கொண்டு வந்தவர் தான் நம்ம பாரதிதாசன் அவர்கள். பாரதிதாசன் பல்கலைக்கழகம் எங்கப்பா இருக்கு? திருச்சியில் இருக்கு. திருச்சிராப்பள்ளியை தான் சாட்டாவார் அழைக்கிறோம், திருச்சின்னு அழைக்கிறோம். சரிங்களா, திருச்சி அல்லூர்ல தான் தவச்சாலை. யாருக்கு தவச்சாலை? வள்ளுவருக்கு அவர் தவச்சாலை அமைச்சிருப்பாரு. யாரு? நம்ம நம்ம இளங்குமரனார் அவர்கள். சரிங்களா, ரைட்டு. அடுத்து 10வது கேள்வி போயிடலாமியா? 9வது கேள்வி கரெக்டா ஆன்சர் கொடுத்துருக்கீங்க, மகிழ்ச்சியா. சரிங்களா, ஹா சச்சிதானந்தன் யாருடைய மாணவர்? சரிங்களா, மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார், தேப்போமி, மகாவித்வான் நவநீத கிருட்டின பாரதி, ஊவேசா. சரிங்களா, சொல்லுங்க. கா சச்சிதானந்தன். சரிங்களா, நம்ம பொது பாட புத்தகத்துல படிச்சிருப்போம். சாவில் தமிழ் படித்து சாக வேண்டும், எந்த சாம்பலிலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் என்று சொன்னவர் கா சச்சிதானந்தன். பழைய 8வது புத்தகத்துல அற்புதமா அவருடைய ஒரு பாட்டு கொடுத்திருக்காங்க. பொன்னின் முடி எனக்கு வேண்டியதில்லை, என்னை போற்றும் போல் எனக்கு வேண்டியதில்லை, மன்னன் முடி எனக்கு வேண்டியதில்லை, அந்த மாறன் அழகனுக்கு வேண்டியதில்லை, கன்னி தமிழனுக்கே வேணுமையடா, அந்த கம்பன் கவி எனக்கு வேணுமேயடா அப்படின்னு அழகா நூல்கள், எல்லா நூல்களும் கன்னித்தமிழ் நூல்கள் அள்ளிடவு வேண்டும், தமிழ் பசி ஆறிடவும் வேண்டும் அப்படின்ட்டு தமிழ் பசி என்ற தலைப்புல அழகா நம்ம சச்சிதானந்தத்தினுடைய பாடல் கொடுத்திருப்பாங்க. சரிங்களா, இவருடைய யாருடைய மாணவர்னா மகாவித்வான் நவநீத கிருஷ்ண பாரதியாருடைய மாணவர் தான் நம்ம கா சச்சிதானந்தன். மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனாருடைய மாணவர் தான் யாரு? ஊவேசா. சரிங்களா, ராகவனார்,
குலாம் காதர் நாவலர், குலாம் காதர், சவரி ராயலு இவங்களெல்லாம் வரும். மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனாருடைய மாணவர்களாக வருவாங்க. நோய்க்கு மருந்து இலக்கியம் என்று சொன்னவர் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார். அதே மாதிரி தேப்போமி யாருப்பா, சிலப்பதிகாரத்தை குடிமக்கள் காப்பியம் என்று சொன்னவர் யாருன்னா தேப்போ மீனாட்சி சுந்தரனார். சரிங்களா? உவேசா விரிவாக்க எப்படிப்பா சொல்லுவோம், உத்தமதானபுரம் வேங்கட சொப்புவின் மகன் சாமிநாதன் 1942 இறந்திருப்பாரு. 28/4/1942 இவருக்கு தான் 1942 சென்னை பெசன் நகர்ல நூலகத்தை ஏற்படுத்தியிருப்பாங்க. சரிங்களா? சச்சிதானந்த பொறுத்த வரைக்கும் இலங்கை யாழ்ப்பாணத்துல பருத்தி துறையில பிறந்தவர். இவருடைய கவிதை தொகுதின்னு பாத்தீங்கன்னா ஆனந்தத்தேன் 1954 வெளிவந்திருக்கும். சரிங்களா? மகாவித்வான் நவநீத கிருஷ்ண பாரதியினுடைய மாணவர். பாரதியின் சினப்போக்கையும் கம்பனின் மிடுக்கையும் பாரதியினுடைய சினப்போக்கையும் யாருடைய பாடல்களில் தெரியலாம்னா சச்சிதானந்தனுடைய பாடல்களா நம்மளுக்கு தெரிய வருகிறது. சரிங்களா? ரைட்டியா? அடுத்து வாங்க 11வது வினாக்கள். அப்ப ஆன்சர் என்னப்பா, மகாவித்வான் நவநீத கிருஷ்ண பாரதியினுடைய மாணவர் தான் சச்சிதானந்தன். அடுத்து 11வது கேள்வி, பிளாஸ் நியூஸ் என்பதன் தமிழ் சொல். அடுத்து அழகா ஒரு பாடம், செய்தி உருவாகும் வரலாறை பத்தி ஒரு பாடம் கொடுத்திருப்பாங்க. அதுல இருக்க கலை சொல்கள் அடிப்படையில் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கேன். பிளாஸ் நியூஸ் என்பதன் தமிழ் சொல் முக்கிய செய்தி, பொய் செய்தி, சிறப்பு செய்தி, இதழ், சிறப்பு செய்தி. சொல்லுங்க. நேரம் ஓடிட்டே இருக்கியா கடகடண்டு? சரிங்களா? யாருக்காக காத்திருக்காது நேரம், அதனால நம்மளும் காத்திருக்காம ஓடிட்டே இருக்கோம். 11வது கேள்வி வந்துட்டா இன்னும் 9 கேள்விகள் இருக்கு. சரிங்களா? ஏன்னா 5 to 6க்குள்ளே நிறைய நண்பர்கள் முடிக்கணும்ன்றக்காண்டி வேகமா போயிட்டு இருக்கோம். ஏன்னா நீ சரசன் நம்ம முடிக்கணும். சரிங்களா? பிளாஸ் நியூஸ் என்பது தமிழ் சொல்லுனாப்பா, சூப்பர்ப்பா, நிறைய பேர் சொல்லிருக்கீங்க. ரைட், என்ன செய்திப்பா? சிறப்பு செய்தி. சரிங்களா? ஃபேக்ட் நியூஸ்னா என்னப்பா? பொய் செய்தி. சரிங்களா? ஃபேக்ட் நியூஸ்னா என்னப்பா? பொய் செய்தி. சிறப்பு செய்திகள்னா புல்லட்டின் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? புல்லட்டின் என்னப்பா? சிறப்பு செய்தியில. சரிங்களா? பிளாஸ் நியூஸ்னா சிறப்பு செய்தி அப்படின்றத ஞாபகத்துல வச்சுக்கணும். அழகா ஒரு செய்தி எப்படி உருவாகுது, தலைங்க எப்படி எடிட் பண்றாங்க அழகா. பாரதிதாசன் தான் காரில் அகத்தில் நல்ல கதிரொலி நீதான், பாரிடை துயல்வோர் நெஞ்சில் பாய்ச்சிடுவோர் கதிரொலி நீதான், பத்திரிகையாளர் நெஞ்சில் பிறந்த பத்திரிகை பெண்ணே அப்படின்னு அழகா யார் பாடியிருப்பா? பத்திரிகையை பத்தி நம்ம பாரதிதாசன் அவர்கள் பாடியிருப்பாரு. சரிங்களா? ரைட், அடுத்து 12வது வினா போயிடலாம்ப்பா. சரிங்களா? அடுத்து நம்ம பார்க்க போறது 12வது கேள்வி. 12வது கேள்வி என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, வேறுபட்டது எது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எயிறு, வேய், ஞாயிறு, மடி அப்படின்னு 4 சொற்கள் இருக்கியா. 4 சொற்கள்ல சரிங்களா எது வேறுபட்டது அப்படின்னு பாருங்க. சரிங்களா? பார்த்துட்டு சீக்கிரமா சொல்லுங்க. எயிறு, வேய், ஞாயிறு, மடி அப்படின்னு 4 சொல் இருக்கு. சரிங்களா? எது வேறுபட்டது? சரிங்களா? ஏதாச்சும் ஒரு பண்புல வேறுபட்டு இருக்கும், மீத 3மே ஒத்த பண்போடுதான் இருக்கும். அது அடிப்படையில தான் இருக்கு. சரிங்களா? சொல் எத்தனை வகைப்படும்? 4 வகைப்படும். பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல் என 4 வகைப்படும். அதே மாதிரி இலக்கிய வகை சொற்கள் 4 வகைப்படும். சரிங்களா? இயற்சொல், திரிசொல், வடசொல், திசைச்சொல் என 4 வகைப்படும். சரிங்களா? அந்த அடிப்படையில தான் அந்த வினா இருக்கு. பதிலுக்குள்ள போமாயா? சரிங்களா? எயிறு, வேய், மடி. சரிங்களா? ஞாயிறு. சரிங்களா? 4 சொல் இருக்கு பாருங்க. என்ன பார்த்தோம்? இலக்கிய வகை சொற்கள் இயற்சிறிசொல். சரிங்களா? இயற்சொல், திரிசொல். சரிங்களா? இயற்சொல், திரிசொல். கற்றவர்கள் மட்டுமே விளங்கக்கூடியது என்னப்பா? திரிசொல். சரிங்களா? எல்லாருமே விளங்கக்கூடியதுனாப்பா இயற்சொல். அந்த அடிப்படையில எல்லாரும் விளங்கக்கூடியது எதுப்பா? அங்க ஞாயிறு. இது என்னது? இயற்சொல். சரிங்களா? இயற்சொல்லே பெயர் இயற்சொல், வினை இயற்சொல் சொல்லுவாங்க. அதே மாதிரி திரிசொல்லையும் பெயர் திரிசொல், வினை திரிசொல் என்று பிரிப்பாங்க. அப்ப வினை திரிசொல்ல பாத்தீங்களாக்கா என்ன இருக்கு? எயிறு. ஏன்னா படிச்சவங்க மட்டும்தான், கற்றவர்கள் மட்டுமே விளங்கக்கூடியதுதான் திரிசொற்கள். சரிங்களா? அப்ப எயிறுன்னா என்னப்பா? பல். வேய்னா என்னப்பா? மூங்கில். மடினா என்னப்பா? சோம்பல். சரிங்களா? மடினா என்னப்பா? சோம்பல். சரிங்களா? அது 3மே என்னது? திரிசொல்ல வருது. ஞாயிறு மற்றும் இயற்சொல்ல வருது. அதனால எது வேறுபட்டது? ஞாயிறு. சரிங்களா? அடுத்து பாத்தீங்களாக்கு 13வது வினா. 13வது வினா என்ன இருக்கு அப்படின்னு பார்க்கக்கூடிய நம்ம சப் இன்ஸ்பெக்டர் சூரரை போற்று. சரிங்களா? சப் இன்ஸ்பெக்டர் தேர்வுக்கு சூரரை போற்று 4.0 டெஸ்ட் பேஜ் சிறப்பா போயிட்டு இருக்குங்க. வாய்ப்புள்ள நண்பர்கள் பயன்படுத்தி வெற்றியை நோக்கி பயணிக்கணும். சரிங்களா? ரைட்டுப்பா. பண்டிதமணி 13வது கேள்வி. பண்டிதமணி என்று அழைக்கப்படுவர் யார்? சரிங்களா? பிடிஎஃப்ல கொஸ்டின் இருக்கியா, கரெக்டா எடுத்து பார்த்துட்டே வாங்க. நம்பர் போட்டு ஆன்சர் கொடுங்க. 13க்கு பண்டிதமணி என்று அழைக்கப்படுவர் யார்? தமிழ் அழகனார், கதிரேசனார், சுத்தானந்த பாரதியார், ஒட்டக்கூத்தர். சரிங்களா? பண்டிதமணி என்று அழைக்கப்படுவர் யார்? சொல்லுங்க. சரிங்களா? அழகா நம்ம மொழித்திறன் வளர்ச்சியில் ஒரு கதை கொடுத்திருப்பாங்க. சரிங்களா? நம்ம தனித்தமிழ் இயக்கத்தின் தந்தையாரியா மறைமலை அடிகள். சரிங்களா? அவருடைய மகள் யாருன்னா நீலாம்பிகை அம்மையார். சரிங்களா? ஒரு நாள் பண்டிதமணி கதிரேசன் செட்டியார் அவர் வீட்டுக்கு சாப்பிட போயிருப்பாரு. அப்ப நீலாம்பிகை ரசம் கொண்டு வா அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே நீலாம்பிகை என்ன செய்வாங்க? என்னங்கய்யா நீங்க வட சொல் ரசம் என்பது வட சொல்லாச்சு, சாறு கொண்டு வா அப்படின்னு தமிழ்ல சொல்லுங்க, சாருன்னு பயன்படுத்தலாமே அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே பண்டிதமணி கதிரேசன் செட்டியார் என்ன சொல்லுவாரு? கருப்பாயி சாறு கொண்டு வா அப்படின்னு சொல்லுவாரு. ஏண்டா
நீலாம்பிகை என்பதை தமிழ் படுத்தினா நீலம் என்றால் கருப்பு, அம்பிகை என்றால் தாய், கருப்பாயி என்று தமிழ் படுத்தினேன் என்று சொல்லி அதிலும் ஒரு தமிழ்த்துவத்தை கொடுத்திருப்பார் பண்டிதமணி கதிரேசன் செட்டியார் அவர்கள். சரிங்களா? அப்ப பண்டிதமணி கதிரேசனார் தான் அந்த பட்டப்பெயரோடு அழைக்கப்படுகிறார். தமிழழகனார் நம்ம 10th புத்தகத்துல படிச்சிருப்போம். சந்த கவிமணி என்று அழைக்கப்படுவர் யாருப்பா? தமிழ் அழகனார், சந்த கவிமணி. சரிங்களா? சுத்தானந்த பாரதியார் என்ன படிச்சிருக்கான்? கவி யோகி, காதலொரும் குண்டலமும் கைக்கு வள யாவதையும் கருணை மார்பின் மீதொளிர் சிந்தாமணியும் மெல்லிடையில் மேகலையும் சிலம்பார் என்ப போதொளிரும் திருவடியும் பொன்முடி சூளாமணியும் பொலியச்சூடி நீதி ஒளிர் செங்கோலாய் திருக்குறளை தாங்கு தமிழ் நீடு வாழ்க அப்படின்னு யார் பாடியிருப்பா? கவியோகி சுத்தானந்த பாரதியார் பாடியிருப்பார். அதனால கவியோகி அவரு. ஒட்டக்கூத்தர் யார் பாழைப்பான்? கவி ராட்சசன். சரிங்களா? கவி ராட்சசன் என்று அழைக்கப்படுவர் யாருப்பா? ஒட்டக்கூத்தர் அழைப்பான். கவி பேரரசர் கம்பரியா, கவி ராட்சசன் யாருன்னா நம்ம ஒட்டக்கூத்தர் அழைப்பாங்க. அதே மாதிரி கம்பருக்கு இன்னொரு பேர் என்ன இருப்பா? கவி சக்கரவர்த்தி என்றும் அழைப்பார்கள். சரிங்களா? அதனால பண்டிதமணி யாருப்பா? கதிரேசனார் என்பதை நீங்க ஞாபகத்துல வச்சுக்கணும். அடுத்து நம்ம பார்க்க போறது 14வது கேள்வியா. என்ன கேள்வின்னு பாத்தீங்கன்னா, சரியானதை கண்டறிக அப்படின்னு கேட்டிருக்காங்க. நேர்கூற்று வாக்கியம், அயர்கூற்று வாக்கியம் அந்த அடிப்படையில தான் இந்த கேள்வி கேட்டிருக்காங்க. நேர்கூற்று அயர்கூற்று நம்ம இலக்கண டாபிக்ல வரும். நேர்கூற்று நேரடியா சொல்றது நீங்க ஆங்கிலத்துல டைரக்ட் ஸ்பீச், இன்டைரக்ட் ஸ்பீச் அப்படின்னு நம்ம பார்த்திருப்போம். அந்த அடிப்படையில மேற்கோள் குறி நேர்கூற்று இடம்பெறுது இடம்பெறாது, தன்மை முன்னிலை பெயர்கள் இங்க எப்படி மாறும் அப்படி மாறலாம். நம்மளுக்கு அந்த 10வதுல பழசு பார்க்கும்போது நம்ம படிச்சா ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இதை பொறுத்த வரைக்கும் ஒரு சொல் இப்ப நேர்கூற்றுல இன்று என்ற சொல் அயர்கூற்றுல எப்படி மாறும், இது என்ற சொல் எப்படி மாறும், இதனால எப்படி சொல் எப்படி மாறும், நீங்கள் என்ற சொல் எப்படி மாறும் என்பதன் அடிப்படையில கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்கன்னா, சரியானதை கண்டறிக. அப்ப 4 அது ஒண்ணுதான் சரியா இருக்கு. எது சரின்னு பார்த்து சொல்லுங்க. ஏவா, பியா, சியா, டியா? நேர்கூற்று அயர்கூற்று சரியாக பொருந்தி இருப்பது எது? சரிங்களா? சொல்லாமாப்பா? சூப்பர். சரிங்களா? நேர்கூற்று வாக்கியத்தை பார்த்துருவோம். சரிங்களா? இன்று நேர்கூற்றுல இன்று நான் வருவதாக சொன்னேன் அப்படின்னு இருக்குன்னு வச்சுங்க. ஆனா அது அயர்கூற்ற மாத்தும் போது என்ன சொன்னேன்? அன்றுன்னு வரணும். எப்படி வரணும்? அன்று என்று வர வேண்டும், மறுநாள் என்று வந்திருக்கு. சரிங்களா? அன்று என்று வர வேண்டும். அப்ப ஃபர்ஸ்ட் கூற்று தவறாக வந்திருக்கு, அன்றுன்னு வந்திருக்கணும். இது நேர்கூற்றுல இது என்ற சொல் அயர்கூற்றுல வரும்போது எப்படி பயன்படுத்தின? அது என்று பயன்படுத்த வேண்டும். சரிங்களா? அதே மாதிரி இதனால எப்படி பயன்படுத்தின? அதனால் என்று பயன்படுத்த வேண்டும். அப்ப 3 கூற்றுகளுமே தவறாக வந்திருக்கு. அதுக்கு சரியானதுதான் இன்றுன்னா அயர்கூற்று அன்று, இதுண்டா அது, இதனால்னா அதனால். அடுத்த இருக்கு நீங்கள். நேர்கூற்றல் நீங்கள் சொன்னீங்கன்னா அவர்கள் சொன்னார்கள் அப்படின்னு அயர்கூற்றுல பயன்படுத்தணும். அப்ப எது மட்டும் சரியாக இருக்கு? 14வதுக்கு டி மட்டும் சரியாக இருக்கிறது. இன்னொரு 4-5 சொற்கள் கொடுத்துருக்காங்க, ஞாபகத்துல வச்சுக்கணும். ரைட்டா? அப்ப நீங்கள் என்ற சொல் மட்டும்தான் நேர்கூற்றுல இந்த வினாவை பொறுத்த வரைக்கும் சரியா இருக்கு. நீங்களுக்கு அயர்கூற்றுனாப்பா அவர்கள். சரிங்களா? அடுத்து 15வது வினாவை போயிடலாம். சரிங்களா? 15வது வினா பொறுத்த வரைக்கும் திருவள்ளுவ மாலையில் திருக்குறளை புகழ்ந்து பாடிய பாடல்களின் எண்ணிக்கை மற்றும் பாடிய புலவர்களின் எண்ணிக்கை கேட்டிருக்காங்க. திருக்குறளின் பெருமையை உணர்த்தும் உள்ளதுப்பா திருவள்ளுவ மாலை. அந்த அடிப்படையில் நம்ம பாடப்புத்தகத்தில் கொடுத்திருப்பாங்க. திணையளவு போதா சிறுபுல் நீ நின்ற பனையளவு காட்டும் படித்தால் மனையளவு வல்லைக்கு உறங்கும் வளநாட வள்ளுவனார் வெள்ளை குரற்பாவிரி அப்படின்னு கபிலருடைய பாட்டு கொடுத்திருப்பாங்க. திருவள்ளுவ மாலை பாடல் அதுல பாடிய பாடல்கள் மற்றும் புலவர்கள் கேட்டிருக்காங்க. அடிங்க பாப்பா. 53, 55, 110, 1113, 44, 430, 55, 53. சரிங்களா? என்னப்பா ஆன்சரு? சரிங்களா? சீக்கிரம் சொல்லுங்க, நேரம் ஓடிட்டே இருக்கியா? சரிங்களா? திருவள்ளுவ மாலை திருக்குறளை புகழ்ந்து பாடிய பாடல்களின் எண்ணிக்கை ஃபர்ஸ்ட் என்னப்பா இருக்கு? ஆன்சர் பாத்துருவான். பாடல்களின் எண்ணிக்கை கேட்டிருக்காங்க. அடுத்தனா இருக்கு பாடிய புலவர்கள் இருக்காங்க. அப்ப ஃபர்ஸ்ட் எதை அடிக்கணும்? பாடிய பாடல்கள். பாடல்கள் எத்தனை பாடல்கள் இருக்கு? 55 பாடல்கள் இருக்கு. பாடிய புலவர்கள் 53 பேர். அப்ப 55, 53. சரிங்களா? புது புத்தகத்துல கூட எங்கேயும் கொடுக்கலையா? திருக்குறளின் பெருமை உணர்த்த நூல் திருவள்ளுவ மாலை அப்படியோட முடிச்சுக்கிடுவாங்க. 6வதுல இருந்து நீங்க 12வது வரைக்கும் புத்தகத்தை பார்த்துட்டீங்களா? பழைய புத்தகத்துலதான் 53 புலவர் 55 பாடல்கள் கொடுத்திருப்பாங்க. அதே மாத்தி கேட்பாங்க. நம்ம 53 புலவர் 55 பாடல்கள் படிச்சு போயிருப்போம். அங்க என்ன செய்வாங்க? பாடல் புலவர்னு மாத்தி கேட்பாங்க. அந்த அடிப்படையில் தான் நானும் மாத்தி கேட்டேன். நான் வச்சு இந்த 110 சரிங்களா? 1113 ஞாபகம் வச்சுங்க. இன்னொரு ஒன்னும் சேர்த்துங்க. என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா 110 புலவர்கள் 1113 பாடல்களை கொண்டது எதுப்பா? தனிப்பாடல் திரட்டு. தனிப்பாடல் திரட்டை பாடியவர்கள் 110 புலவர்கள், பாடல்கள் 1113. அதே மாதிரி திருவிக்காவுடைய பொதுமை வேட்டல 44 தலைப்புகள் 430 பாடல்கள் இடம்பெற்று இருக்கும். சரிங்களா? அப்ப 15க்கு ஆன்சர்னாப்பா டெல்லி தான் ஆன்சர். சரிங்களா? ரைட்டு. அடுத்து 16வது வினாவுக்கு போலாம். புகழேந்தி புலவர் யாருடைய அவை புலவர்? சரிங்களா? அரிமர்த்தன பாண்டியன், சந்திரன் சொர்க்கி, வரகுண பாண்டியன், பாரி. சொல்லுங்க. இந்த 4 வினாக்கள் இருக்கியா? விரைவா சொல்லுங்க. சரிங்களா? போக போக இதெல்லாம் போர்ஷன் கம்மி தான். கடகடன்னு முடிச்சுட்டு நம்ம ஃபுல் ரிவிஷன் வேற பார்க்கணும்.
மே 19க்குள்ள எல்லா தேர்வு 36 தேர்வையும் முடிக்கிறோம். சரிங்களா? கரெக்டா காலையில 5 மணிக்கு எழுந்து கரெக்டா பார்த்துட்டு மற்ற எந்த வேலையும் நீங்க பாருங்க. ரைட்டா? புகழேந்தி புலவர் யாருடைய அவை புலவர்? அரிமர்த்தன பாண்டியன், சந்திரன் சொர்க்கி, வரவண பாண்டியன், பாரி. சரிங்களா? ஆன்சர் இல்லாமையா? புகழேந்தி புலவர் எங்க வராது? நலவெண்பா. சரிங்களா? 3 காண்டங்களை உடையது. சரிங்களா? தமிழின் முதல் வெண்பா காப்பியம் நலவெண்பா தான். அது எழுதியவர் யாரு? புகழேந்தி புலவர். யாருடைய அவையில் இருந்திருப்பாரு? வரகுண பாண்டியனுடைய அவையில் இருந்திருப்பாரு. இவர் ஆதரித்த வள்ளல் தான் இருப்பா சந்திரன் சுவர்க்கி. கம்பரை ஆதரித்த வள்ளல் சடையப்பா வள்ளல். உமர் புலவரை ஆதரித்தவர் வள்ளல் சீதக்காதி. சரிங்களா? அப்ப வரகுண பாண்டியன் தான் புகழேந்தி புலவர் அவையில் இருந்திருப்பா. புகழேந்தி புலவர் யாருடைய அவையில் இருந்ததாலும் வரகுண பாண்டியன் அவையில் இருந்திருப்பாரு. சந்திரன் சுருக்கி தான் ஆதரித்த வள்ளல். அரிமர்த்தன பாண்டியனோட தலைமை அமைச்சராக இருந்தவர் யாரு? மாணிக்க வாசகர். அதே மாதிரி கடையேழு வள்ளல்கள பாரியிடம் அவைக்கள புலவராக இருந்தவர் யாருன்னா நம்ம கபிலர் இருந்திருப்பாரு. முல்லைக்குடிக்கு தேர் கொடுத்தவன் யாருப்பா? பாரி அவர்கள். சரிங்களா? அடுத்து 17வது வினாவுக்கு போயிடலாம். சரிங்களா? 17வது வினா, நலவெண்பாவில் உள்ள பாடல்கள். சரிங்களா? தமிழின் முதல் வெண்பா காப்பி நலவெண்பான்னு பார்த்து இதுல சுயவர காண்டம் கொடுத்திருப்பாங்க. நிடத நாட்டு மன்னன் நலன், விதர்ப்ப நாட்டு மன்னன் மகள் தமயந்தி. சரிங்களா? 2 பேரும் அன்னப்பறவையின் உதவியால் என்ன செஞ்சிருப்பாங்க? ஒருவரை புரிந்து கொண்டு காதலிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. ஒரு தமயந்தியினுடைய தந்தை யாரு? வீமராசன். சரிங்களா? என்ன செய்வாரு? ஒரு திருமணம் முடிக்கணும்னு முடிவு எடுப்பாரு. அப்பதான் சுயவர காண்டம். சரிங்களா? இதுல முதல் காண்டம் சுயவர காண்டம், கலித்தொடர் காண்டம், கலிநீங்கு காண்டம். சுயவரம்னா என்னப்பா? தனக்கேற்ற கணவனை ஊர் உற்றார் முன்னிலையில் என்ன செய்யுது? மாலை போட்டு தேர்ந்தெடுத்துக்கிறது தான் சுயவரம். அந்த வகையில என்ன செய்வாங்க? நலன் 2 பேருமே காதலிச்சிருக்கனால என்ன செய்வார்? தமயந்தி நம்மளுக்கு நலனுக்கு மாலையை போட்டுருவோம் அப்படின்னு போவாங்க. அங்க பார்த்தா எத்தனை நலன் மாதிரி இருப்பாங்க? 4 நலன்கள் இருப்பாங்க. சரிங்களா? ஒருத்தர் தான் உண்மையான நலன், 3 பேர் தேவர்கள் அதே வடிவத்துல வந்து இருப்பாங்க. அப்ப 4 பேர்த்துல என்ன செய்வாங்க? தமயந்தி உண்மையான நலனை கண்டுபிடிப்பாங்க. அது எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்றத அந்த கதை. அந்த அடிப்படையில பாத்தீங்கன்னாக்கா நலனுடைய கண்கள் ஆடும். சரிங்களா? கால்கள் வந்து கண் சிமிட்டுவாரு, கால்கள் வந்து தரையில தோய்ந்து இருக்கும், மலர் மாலை வாடி இருக்கும். சரிங்களா? ஏன்னா தேவர்கள் மற்ற 3 பேரும் தேவர்கள் கண் இமைக்காம இருப்பாங்க. அவங்க சூட்டுக்கூடிய மலர் மாலை வாடாது, அவங்க கால் பூமியில படாது. சரிங்களா? அந்த அடிப்படையில் 3 பேரை ரிஜெக்ட் பண்ணிட்டு கரெக்டா உண்மையான நலனுக்கு மாலை சுட்டி திருமணம் முடிப்பாங்க. அதான் இப்ப நலவெண்பா. அற்புதமான ஒரு காப்பியும் இப்ப புது புத்தகத்துல இல்ல, பழைய புத்தகத்துல இருக்கு. அது 8வது புத்தகத்துல இருக்கு. அந்த நலவெண்பாவில் உள்ள பாடல்கள் சரிங்களா? 3 காண்டம் 431 வெண்பாக்களை கொண்டது. சரிங்களா? 3 காண்டம் எத்தனை வெண்பாக்கள்ப்பா? 431 வெண்பாக்களை கொண்டது. 412 நான் பார்த்தப்பா பாரதியாரின் 30 நூல்கள் எதுப்பா? குயில் பாட்டு, கண்ணன் பாட்டு, பாஞ்சாலி சபதம். நடுவில் பாஞ்சாலி சபதம் 2 பாகம் 412 பாடல்களை கொண்டது. 100 பாடல்களை கொண்டது என்ன சொல்வா? சதகம் என்று அழைப்போம். 100 பாடல்களை கொண்டா என்ன சொல்வா? சதகம் என்று நம்ம அழைப்போம். அதே மாதிரி 400 என்னப்பா இருக்கு? நற்றினில் எத்தனை பாடல்கள் தான்? 400 பாடல்கள் தான் இருக்கு. அதே மாதிரி 15 கீழ்கணக்குல நாலடியார் பழமொழி 400 ரெண்டுலயும் எத்தனை பாடல்கள் இருக்குப்பா? 400 பாடல்கள் தான். அகநானூறுலயும் 400 தான், புறநானூறுலயும் 400 பாடல்கள் தான். சரிங்களா? குறுந்தொகையில கடவுள் வாழ்த்தை சேர்த்து 402 பாடல்கள் இருக்கும். சரிங்களா? ரைட். அப்ப நலவெண்பாவில பாடல்கள் 431. சரியா? அடுத்த கேள்வி போயிடலாம். 18வது கேள்வி. அதற்கு முன்னாடி கணியன் அகாடமி. சரிங்களா? அரசு வேலை தான் உங்கள் கனவா இருக்கும்போது நீங்க வீட்டிலிருந்து இணைய வாயிலாக படிக்கிறதுக்கு அற்புதமான வாய்ப்பை நம்ம கணியன் அகாடமி ஏற்படுத்துறாங்க. அதான் கணியன் அகாடமி. சரிங்களா? வாய்ப்புள்ள மாணவர்கள் பயன்படுத்தி வெற்றியை நோக்கி பயணிக்கணும். 78 45 45 47 47 என்ற கைபேசி எண்ணை தொடர்பு கொண்டு இது சம்பந்தமான தகவல்களை நீங்க பெற்றுக்கொள்ளலாம். கணியன் அகாடமி. சரிங்களா? அடுத்து பாத்தீங்கன்னாக்கா 18வது கேள்வி. ஒரு பொருளை சுட்டுவதற்கு எந்த சொல் இயல்பாக வருகிறதோ அந்த சொல்லையே வழங்குவது டேஸ் எனப்படும். வழக்கு, இயல்பு வழக்கு, தகுதி வழக்கு, இடக்கரடக்கல். சொல்லுங்க, எதுப்பா? ஒரு பொருளை சுட்டுவதற்கு எந்த சொல் இயல்பா இருக்கு அந்த சொல்லே வழங்குறது. என்ன வழக்கு? வழக்கா, இயல்பு வழக்கா, தகுதி வழக்கா, இடக்கர வழக்கா? சரிங்களா? ஆன்சர் சொல்லுங்க என் விரைவா. சரிங்களா? அடிச்சா 8 காலுக்கு பூச்சி எத்தனை காலுப்பா? 8 கால். சரிங்களா? அது மாதிரி இங்க ஆன்சர் அப்படியே இருக்கு. ஈஸியா அடிச்சுட்டு போயிடலாம். சரிங்களா? ஆன்சர் பாத்துருமா? ஒரு பொருளை சுட்டுவதற்கு எந்த சொல் இயல்பாக வருகிறதோ அந்த சொல்லையே வழங்குவது என்ன வழக்கு? இயல்பு வழக்கு. சரிங்களா? பொதுவா வழக்குன்னா முன்னோர்கள் நம்ம எந்த சொல்ல பயன்படுத்தினாங்க அந்த சொல்ல அப்படியே பயன்படுத்துறது வழக்கு. அந்த வழக்கு 2 வகைப்படும். இயல்பு வழக்கு, தகுதி வழக்கு. அதுல இயல்பு வழக்கு இயல்பாக வருகிறது இயல்பு வழக்கு. தகுதியுடைய சொற்களை பேசுறது தகுதி வழக்கு. இந்த இயல்பு வழக்கு 3 வகைப்படும். இலக்கண முடியுது, இலக்கண போலி, மருவு. தகுதி வழக்கு 3 வகைப்படும். இடக்கரடக்கல், மங்களம், குழுவுக்குறி. சரிங்களா? அப்ப இடக்கரடக்கல்னா என்னப்பா? ஒரு இடத்துல இடக்கர் அடக்கல். சரிங்களா? ஒரு சில தவிர்க்கல அமங்கலமான சொல்ல தவிர்த்து சரிங்களா அந்த இடத்துக்கு ஏத்தாப்புல. சரிங்களா? இப்ப ஒன் பாத்ரூம்னா யூரின் பாஸ் பண்றோம், அது ஒன் பாத்ரூம் போயிட்டு வரான், குழந்தை வெளியே போய் விட்டது. சரிங்களா?
அந்த மாதிரி நாகரிகமாக பேசுறதா, அந்த இடத்துக்கு ஏத்தாப்புல பேசுறதா இடக்கர் அடக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மங்களம்டா அமங்கலமான, ஒருத்தர் இறந்து போனார் செத்து போனாரு அப்படின்னு சொல்லாம இறைவன் அடி சேர்ந்தார் துஞ்சினார் அப்படின்னு சொல்றதா என்னப்பா மங்களம் என்ற அடிப்படையில வரும், ஞாபகத்துல வச்சுக்கணும். சரிங்களா? அடுத்து 19வது வினா. 19வது வினா என்னப்பா, சரியான வினைமரபை காண்க. அழகா அந்த 8வது புத்தகத்துல அவ்வளவு வினைமரபு கொடுத்துருக்காங்கயா. விலங்குகளா இருக்கட்டும், வினைச்சொற்கள் தாவரங்களுடைய தொகுப்பா இருக்கட்டும், விலங்குகளுடைய இருப்பிடமா இருக்கட்டும், எல்லாமே சூப்பரா அந்த 8வது புத்தகத்துல இருக்கு. சரிங்களா? சரியான வினை மரபு எது? படத்துக்குரிய படம்னா புனையா, படம் வரையா, படம் இயற்றா, படம் எழுப்பா? சொல்லுங்க. 19வது வினாப்பா. இன்னும் ஒரு வினாதான் இருக்கு. சிறப்பா வந்து எல்லாரும் ஆன்சர் கொடுத்துட்டீங்க, மகிழ்ச்சியா. சரியான வினை மரபை காண்க. சரிங்களா? சொல்லிருமாப்பா ஆன்சர். படம். சரிங்களா? எழுப்பு என்னப்பா வரும்? சுவர் எழுப்பினான். சரிங்களா? செய்யுள் இயற்றினான். ஓவியம் புனைந்தான். பானை வனைந்தான், ஓவியம் புனைந்தான், கூடை முடைந்தான். அப்ப படம் என்னப்பா? வரைந்தான் என்பதுதான் சரியான பதில். சரிங்களா? ரைட். அப்ப இதான் சரியான வினைமரபாக இருக்கும். அடுத்து 20வது கேள்வி, நிறைவான கேள்வி. சரிங்களா? சரிங்களா? மேன்மை லக்கு. சரிங்களா? செல்வம். சரிங்களா? மேன்மை லக்குமியா, இந்த இடத்துல லக்குமின்னு போட்டுங்க. சரிங்களா? மீ சேர்த்துங்க. மேன்மை லக்குமி செல்வம் ஆகியவற்றை குறிக்கும் ஒரு சொல் எது? சரிங்களா? எதுப்பா? அகம் அணி திரு ஒளி. சொல்லுங்க. ஒரே எழுத்து ஆனா பல பொருள்கள். அந்த அடிப்படையில பாடப்புத்தகத்தில் நிறைய இருக்கியா. சரிங்களா? மேன்மை லக்குமி செல்வம். சரிங்களா? என்பதற்குரிய ஓர் எழுத்து சொல் என்ன அப்படின்னு பாத்தீங்களா? என்னப்பா அழகா இப்ப புது 6வது புத்தகத்திலே கொடுத்திருக்காங்க. அவ்வளவு விரிவாக கொடுத்திருக்காங்க அந்த சொல்லுக்கு. எதுக்குப்பா? திரு. திரு என்பதுதான் மேன்மை. லக்குமி செல்வம் பெயரடை மரியாதை அப்படின்னு வரிசையா என்ன இருக்கு? நம்ம திரு என்ற சொல்லுக்கு தான் அவ்வளவு பொருள் இருக்கு. அகம் என்ற சொல்லுக்கு என்ன சொல்லலாம்? உள்ளம், வீடு அப்படின்றலாம் அகம் தயாரிக்கலாம். அணி, அணினப்பா அழகு. சரிங்களா? அணின அழகு, அணிகலன் அப்படின்லாம் நம்ம அழைக்கலாம். ஒளி, ஒளினப்பா விளக்கு, வெளிச்சம், சூரியன் என 3 பொருள் இருக்கு. சரிங்களா? அதனால ஒளி. சரிங்களா? கரெக்டா 6 மணி நெருங்கிட்டு இருக்கோம். கதிரவனும் ஒளி தர காத்து இருக்காரு. நம்ம வாழ்க்கையும் வசந்தமாக தொடங்கட்டும். ஏன்னா இது ஒரு வசந்த காலம். சரிங்களா? ஆனா அக்னி வெயில் தொடங்கிருச்சு, அது வேற விஷயம். முன்னேழு பின்னேழுன்றுவாங்க. சரிங்களா? நேத்தே அக்னி தொடங்கிருச்சுப்பா. அதனால 14 நாட்கள். சரிங்களா? தயவு செய்து தேவையில்லாம எங்கேயும் அலையாதீங்க. மரநிலையிலே உங்களுடைய இருப்பிடமா இருக்கட்டும். முக்கியமா வேப்ப மரத்தடியில மட்டும் உட்காருங்க. எந்த மரத்தடிக்கும் போகாதீங்க படிக்கக்கூடிய நண்பர்கள். சரிங்களா? அதனால உடம்ப கரெக்டா பாத்துங்க. அழகா 20க்கு எத்தனைப்பா எடுத்துறீங்க? அழகா சொல்லுங்க. எல்லாரும் வரிசையா போட்டே வாங்க. சூப்பரியா. அனைவருக்குமே வாழ்த்துக்கள்ப்பா. மீண்டும். சரிங்களா? அதனால 20க்கு 15க்கு மேல எளிமையான கொஸ்டின். இதெல்லாம் 20க்கு 20 நீங்க அடிச்சிருக்கணும். 18, 19, 17. சரிங்களா? அந்த அளவுக்கு வந்தாலே பெரிய விஷயம் தான். பரவாயில்ல, பாத்துக்கலாம். மகிழ்ச்சியா. மீண்டும் நாளை காலை 5 மணிக்கு வைகை தமிழ் தேர்வில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.